இலக்கியத்தை நேசித்து வாசித்து சுவாசித்து வாழும் இலக்கிய அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இந்த பேரெல்லாம் பார்த்துட்டு அடுத்த சுப பரிமள செல்வம் பேசுவாரு, அதுக்கப்புறம் தான் இளஞ்சியத்தை கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். டக்குன்னு கூப்பிட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். மனவை இலக்கிய வட்டம். இலக்கியத்தை நம்ம ஃபர்ஸ்ட் நுகர்வோம், அப்புறம் எல்லாத்துக்கும் பகிர்வோம். இலக்கியம் நுகர்வோம், பகிர்வோம் அப்படிங்கிறதா இந்த மனவை இலக்கிய வட்டத்தோட குறிக்கோள். அப்படிப்பட்ட மனவை இலக்கிய வட்டம் மகளிர் தின இலக்கிய சந்திப்பு அப்படின்னு நடத்துறாங்க. ஏன்னா இந்த மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் எல்லாருக்குமே தெரியும். இந்த 3 வருஷங்களா இந்த இலக்கிய வட்டம் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு மாதமுமே ஒரு இலக்கிய சந்திப்பு நடத்திட்டு வர்றாங்க. ஒரு நதி எப்படி இப்போ தங்கு தடை இல்லாம இயங்குமோ அதே போல இயங்கி வந்துட்டு இருக்காங்க. இதுக்காக நம்மளுடைய பாராட்டுக்களை எல்லாருமே தெரிவிக்கலாம். இது தவிர இந்த மகளிர் தின கூட்டங்கள் நிறைய இது நான் போய் பார்த்துருக்கேன். மகளிரே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட பேச்சாளர்கள் தான் மகளிர் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன். இதுல ஆறு பேரு பேச்சாளர்களும் ஒரு சிறப்பு விருந்தினரும், மொத்தம் 7 பேர்ல 3 பெண்கள். 43% கொடுத்துருக்காங்க. அரசாங்கமே 33% தான் ஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்கு. இதுக்கும் உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கணும். இது தவிர பெண்கள் எல்லாம் வருவாங்களா, மனைவியெல்லாம் யாரும் கூட்டிட்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை, ஏன் நீங்க கூட்டிட்டு வரல அப்படின்னு அந்த கேள்வியை வைக்கணும்ட்டு வந்தேன். மனைவியரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த மனைவியரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஆங்கில ஆசிரியை வந்திருக்காரு. நம்மள எதுவும் பேச சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. நீங்க கவனிச்சா போதும், நீங்க இந்த மாதிரியான இலக்கிய வட்டங்களுக்கு வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நம்ம மகளிருக்கு எல்லாமே ஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறோம். இலக்கியத்தை நீங்க சுவாசிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க. இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகளையோ, மனைவியோ, அம்மாவையோ, அவங்க எல்லாத்தையுமே இந்த கூட்டங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க கொடுக்கணும். நீங்க அது மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்து நம்மளுடைய நிறுவனர் அஸ்ரப் அலி எனக்கு ஃபோன் பண்ணினாங்க. இந்த மாதிரி 28ஆம் தேதி இந்த மகளிர் தின சிறப்பு இலக்கிய சந்திப்பு இருக்கு, வரீங்களாம்மா, பேசுறீங்களாம்மா? கண்டிப்பா வரேன் சார், பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன சார் தலைப்புனா, ஒரு பெண் எழுத்தாளுமையை பத்தி பேசணும். சரிங்க அப்படின்னு திருப்பி ஃபோன் பண்ணாரு. யாரை பத்திமா பேசுறீங்க? சமகால எழுத்தாளர் யாமினின்னு இருக்காங்க சார், அவங்கள பத்தி பேசுறேன். பரவாயில்லம்மா, இன்னொரு எழுத்தாளுமையை பத்தி பேசுங்க. அவங்க ஒரு கொஞ்சம் முந்தின காலத்துல உள்ளவங்களா, பழங்கால எழுத்தாளுமையா பத்தி பேசுங்க அப்படின்னாரு. கொஞ்சம் யோசிச்சுட்டு பேரு சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் 2 ஆளுமையை பேசும்போது ஒரே ஆளுமையை பத்தி 2 பேர் பேசிடக்கூடாது இல்லையா அப்படின்னாங்க. ஐயா, ஒரு 10 நிமிஷத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பக்கத்துல இருந்த என்னோட தங்கச்சி பொண்ணு இருக்கா, மோனலிஷா, அவளை கூப்பிட்டு, ஒரு சமூக சிந்தனை உள்ள பெண் எழுத்தாளர்கள் பேரு சொல்லுங்கம்மா, ஒரு 4-5 அப்படின்னு. இன்னுமா திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னா, உடனே என் பையன் அந்த பக்கம் இருந்து, நான் சொல்றேம்மா, ஓகே சொல்லு. ஒக்கூர் மாசாத்தியார், காக்கை பாடினியார், நச்சல்லையார், காக்கை பெண்டு, இந்த மாதிரி வரிசையா சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. ஏ தம்பி அப்படின்னா, ஏன் ஔவையார சொல்லல அப்படின்னு சொன்னா பொண்ணு. அப்பா, இந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ள எழுதினவங்களை சொல்லுங்க. சங்ககால புலவர்கள்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கே தெரியல. ஏன்னா எல்லாரும் ஜோக் மாதிரி சிரிக்கிறாங்க. உண்மையிலேயே சங்ககால பெண் எழுத்தாளுமைகள் தான் அவங்கெல்லாம். இப்ப இருக்கவங்களுக்கு அது தெரியல. உடனே கருப்பு மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடிதான் 100ஆண்டு விழா கொண்டாடினாங்க. ராஜம் கிருஷ்ணன் கருப்பு மணிகள்னு ஒரு புத்தகம் எழுதின ஒரு பெரிய எழுத்தாளுமை. உடனே அவங்க ஞாபகம் வந்தவுடனே, ஐயா ராஜம் கிருஷ்ணனை பத்தி பேசுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்க 2 பேர்த்தை பத்தி தயார் பண்ணிட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கேன்.
இதுல யாமினி, யாமினி அப்படிங்கிறவங்க இப்ப இந்த நம்ம மேடம் இருக்காங்க இல்லையா, மைதிலி கஸ்தூரி ரங்கன், அந்த மாதிரி சமகால எழுத்தாளர் அவங்க. ஹெர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிப்பகம் இருக்கு. அது வந்து இந்த பெண் எழுத்தாளுமைகள் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து அவங்களுடைய படைப்புகள் எல்லாம் வெளியில விட்டு நிறைய அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி எழுத வைக்கிறாங்க. அந்த இதுல இந்த யாமினிங்கிறவங்க எழுதிட்டு இருக்காங்க. நம்ம பெண் பிள்ளைகளுக்கும் சரி, கல்லூரி போற மாணவ மாணவியருக்கெல்லாம் இப்ப என்ன, குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய தகவல் களஞ்சியம், இன்டர்நெட்டு, மொபைல், அலைபேசி இதெல்லாம் பார்க்கும்போது தேவைக்கு அதிகமான தகவல்கள் எல்லாமே குழந்தைங்க மண்டையில வந்து சேர்ந்துருது. அப்படி இருக்கல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி வந்துட்டு சமாளிக்கிறது அப்படின்னு தெரியல. நான் நார்மலா முன்னாடி வேலைக்கு எடுக்கும்போது ஐக்கியூ பார்ப்பாங்க. ஐக்கியூங்கிறது அறிவுத்திறன். ஆனா இப்ப இக்யூ பாக்குறாங்க. இக்யூனா எமோஷனல் குவாஷியன்ட், உணர்வு திறன். ஒரு பெரிய பிரச்சனையில தன்னுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடிஞ்சாதான் ஒரு ஆபத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது சிறு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர முடியல. சொல்லி கொடுத்தாலும் கேட்கிற நிலையில பிள்ளைங்க இல்லை. ஏன்னா அலைபேசி எல்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, பேரண்ட்ஸோட நமக்கு நல்லா தெரியுது. யூடியூப்பை நம்ம நம்ம யூடியூப்பை பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரம் தேடுவோம். 2 வயசுக்குள்ளே கொடுங்க, படகு 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 நாட்டு இந்தமா இங்க இருக்கு யூடியூப்ங்கிறது. அந்த மாதிரி இன்டர்நெட் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அப்போ உணர்வுகளை நல்லா கட்டுப்படுத்தினா மட்டும்தான் ஒரு ஆபத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்கறதா யாமினி வந்து சொல்லி தர்றாங்க. இவங்க ஹெர் ஸ்டோரிஸ்லயே இன்னும் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்வியும், எப்படி திருப்பி நல்லபடியா வாழணும், அக்னி குஞ்சுகள் அப்படிங்கிறது, இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துறது எப்படி. இன்னும் ஒரு சின்ன கதை சொல்றாங்க. என்னன்னா, ஒரு அப்பா வந்துட்டு ஒரு கார் வாங்கி, புத்தம்போது கார் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு குழந்தை, இங்க வந்து பாருடா அப்படின்னு உள்ள போனவொடனே அந்த கார்ல அந்த பையன் கிறுக்கிடுறான். என்னடா புது கார்ல போய் கிறுக்கிட்டான்னு கோபத்துல அப்படியே விரல பிடிச்சி இப்படின்னு மடக்கிட்டாரு. பையனோட விரல் படார்னு உடஞ்சு போச்சு. ஐயோன்னு கத்துறாங்க. அவரை யோசிக்காம இது பண்ணிட்டாரு. என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தா, உலகத்திலேயே மிக சிறந்த தந்தை அப்படின்னு எழுதியிருப்பான். ஆனா அதை பாக்குறதுக்குள்ளார அந்த விரலை வந்து உடைச்சிட்டாரு. திருப்பி போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து என்ன பண்ணனாலும் அதை வந்து சரி பண்ண முடியுமா? வாழ்நாள் ஃபுல்லா அவருக்கு உறுத்திட்டு இருக்கும். அப்ப நம்ம ஒரு உணர்வு ரீதியா டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளர ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பார்க்கணும். ஒரு நிமிடம் பொறுமையா யோசிச்சு பார்த்து ஒரு தண்ணி குடிங்க, ஏதாவது மனசை மாற்றிட்டு சிந்திச்சு செயல்பட்டா நல்லா இருக்கும். அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றாரு. ஒரு தலை காதலா ஒரு பொண்ணை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு பையன் 2-3 வருஷமா. எத்தனை தடவை போய் சொன்னாலும் அவ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். என்ன பண்றான், உடனே கோபம், வேகம், வேற ஒருத்தனை லவ் பண்ணிடுவாங்கிற கோபத்துல ஒரு ஆசிட் அமிலத்தை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு முகத்துல வீசிடுறான். யோசிச்சு செய்யறானா? அதுக்கப்புறம் அவனுடைய நிலைமை என்ன? அவ போலீஸ்ல போய் அந்த பொண்ணு முகத்தை பார்க்கல, ஐயோ நம்ம இப்படி செஞ்சுட்டோமேன்னு வேதனைப்படுறான். அவன் லைஃப் போயிடுது, எல்லாமே போயிடுது. அப்போ அந்த உணர்வு நிறுத்தியா இதை பண்ணலாமா, பிற்காலத்துல நமக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற யோசனை பண்ணி செஞ்சுட்டாலே வாழ்க்கை கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது இந்த மாதிரியான வாழ்க்கை பாடங்களை அவங்க எழுதிட்டு வர்றாங்க. பெண்களுக்கு நிறைய குடும்ப பிரச்சனை, டைவர்ஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி உணர்வு ரீதியா படார்னு முடிவு எடுக்கிறது தான். பொறுமையா எழுதுங்க, டைரி எழுதுங்க, வீட்டுல உள்ளவங்களெல்லாம் பேசுங்க. இந்த மாதிரியான வாழ்க்கை கல்வியை அந்த யாமினி எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. கல்லூரி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்குமே அவங்க வந்து இப்ப ஒரு புக்கு எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. அக்னி குஞ்சுகள் அப்படின்னு தொடரா எழுதிட்டு வர்றாங்க. சரி, இது வந்து சமகால எழுத்தாளர். பழங்கால இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தாளரை பத்தி, ராஜம் கிருஷ்ணனை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாரும் ஒரு பரீட்சை எழுத போறோம். பரீட்சைக்கு டைம் ஒன்றும் 10 நிமிஷம் தான். நீங்க கொஸ்டின் வந்துருச்சு, அப்படியே படிச்ச A to Z படிச்சிருக்கோம். அவ்வளவு தெரிஞ்ச கொஸ்டின், அப்படி நல்லா இருக்கு. சரிங்களா? மார்க் 5 மார்க் தான். 25 மார்க் கொடுத்தா நீங்க வளைச்சு எழுதலாம். 1 மணி நேரம் நம்ம எழுதக்கூடியது இருக்கு. ஆனா அவங்க 10 நிமிஷம். அப்ப எப்படி எழுதுவோம்? ஐயோ இதை எழுதுவோமா, அதை விட்டுருவோமா, எப்படி மார்க் வாங்குற அளவுக்கு எழுதிடுவோமா, எழுதி முடிக்கிறதுக்குள்ளே பேப்பரை புடுங்கிடுவாங்களா, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த ராஜம் கிருஷ்ணனை பத்தி படிச்சா
10 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பா சொல்ல முடியாது. அதுக்குள்ள மைக்க பிடிங்கிருவீங்க. அவ்வளவு அதிகமான தகவல்கள். ஏன்டா இப்படி ராஜம் கிருஷ்ணன் நம்ம படிக்காம விட்டோன்னு ரொம்ப கவலைப்பட்டு இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்களுடைய புத்தகங்கள் ஒரு 5-6 புத்தகங்கள் 7-8 சிறுகதைகள் படிச்சுட்டேன். அந்த அளவுக்கு ராஜம் கிருஷ்ணன் வந்து இருந்திருக்காங்க. ராஜம் கிருஷ்ணன் இப்ப நம்ம மணப்பாறையை பாராட்டுற மாதிரி மணப்பாறை பக்கத்துல தான் முசிறியில பிறந்தவங்க நம்ம ராஜம் கிருஷ்ணன். 1925 பிறந்தாங்க. சரிங்களா? இப்போ 25 நவம்பர் 5 பிறந்தாங்க. இப்போ 2025 நவம்பர்ல வந்து நூற்றாண்டு கொண்டாட்டம் அவங்களுக்கு கொண்டாடியாச்சு. 90 வயசுல இறந்தாங்க அவங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க. 15 வயசுல அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல மருமகளா போறாங்க. ஆனா படிச்சது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான். இந்த அம்மாவை பத்தி நான் இவ்வளவு பேசணுங்கிறேன். அவங்க படித்தது பள்ளி பாடம் 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. திருமணமாகி போனவொன்னே கூட்டு குடும்பத்துல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஈபில ஒரு நல்ல என்ஜினியர். அதனால ஒரு 5 வருஷம் கூட்டு குடும்பத்துல படாத கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்புறம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு. இந்த அம்மா எப்படி சொன்னாங்களோ எல்லாம் சொல்லி கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில 20 வயசுல வெளியில வந்துட்டாங்க. 22வது வயசுலயே ஒரு சிறுகதை எழுதினாங்க, ஊசியும் உணர்வும்னு. அது மிகப்பெரிய புகழ்பெற்ற கதையாச்சு. அடுத்து 1948 மகாத்மா காந்தி சுட்டு கொண்டாங்க இல்லையா, அப்பதான் சுதந்திர ஜோதின்னு ஃபர்ஸ்ட் கதை இவங்க எழுதுறாங்க. அந்த கதைக்கு அப்புறம் அதுக்கு வந்து பெருமையா இல்லை, வரதட்சணை கொடுமையை பத்தி எழுதுனாங்க. அடுத்து 53 வந்து பெண் குரல் அப்படின்னு ஒரு கதை. அப்படியே இந்த அம்மா வாழ்க்கை மாதிரிதான் இருக்கும். இவங்க கதைகள் எல்லாமே நம்ம பாக்குறவங்க, நம்ம எப்படி பேசிக்கிறோம், நம்ம பாக்குறோம், அந்த மாதிரி ரத்தமும் சதையுமா உழவ விட்டுருப்பாங்க. பெண் குரல் ஒரு கூட்டு குடும்பத்துல அடிமைப்பட்ட ஒரு பொண்ணு, அது எவ்வளவு வந்து கஷ்டப்படுது, கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாம கூட்டு குடும்பத்துல என்ன பாடுபடுது, அதை பொறுமையா எப்படி ஹஸ்பண்ட்க்கு புரிய வச்சு அதுல இருந்து வெளி வர்றாங்க அப்படிங்கறத அந்த கதை. அந்த பெண் குரல்ங்கிற கதைக்காக அவங்க கலைமகள் விருது வாங்கினாங்க. ஒரு 5ஆம் கிளாஸே படிச்சிருந்த ஒரு பொண்ணு தான். தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்த அப்புறம் அந்த பிரைவேட் டீச்சர் வச்சுப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வச்சு அந்த அம்மா ஹிந்தி படிச்சுட்டாங்க, ரஷ்யன் மொழி படிச்சுட்டாங்க, இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். தானா ஆசைப்பட்டு படிச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. கணவரும் சப்போர்ட் பண்ணினாரு. இந்த அம்மா வந்து விருதுகள்னு பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது, அவ்வளவு விருதுகள் வாங்கியிருக்காங்க. கலைமகள் விருது, அடுத்து வேருக்கு நீர்னு ஒரு கதை எழுதுனாங்க, அதுல வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. நேரு விருதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவில போய் நேரு விருது வாங்கிட்டு வந்தாங்க. இலக்கிய விருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு 2-3 விருது வாங்கியிருக்காங்க. என்ன இவ்வளவு விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, தனது எழுத்தை உலகத்தின் மீது அன்பு செலுத்தும் ஒரு சாதனமாக எடுத்துக்கொண்டார். அவங்களுடைய எழுத்து வந்து இலக்கியமா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்ப நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளோ என்ன சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டமா போய் செய்யக்கூடியது அந்த ஒரு அம்மாவே. இப்போ இந்த கருப்பு மனுகள்னு ஒரு கதை எழுதுனாங்க அப்படின்னா, அந்த தூத்துக்குடியில உப்பு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த உப்பள தொழிலாளர்கள் அந்த இடத்துக்கே போய் மக்களோட மக்களா வாழ்ந்து அந்த கஷ்டங்களை அனுபவிச்சு அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தரவுகளை பெற்றுதான் கதை எழுதியிருக்காங்க. மாதிரி ஒரு கதை இல்ல, இவங்க 40க்கும் மேற்பட்ட கதைகள் எழுதியிருக்காங்க. நிறைய கதைகள் அங்க போய் அவங்களோட வாழ்ந்துதான் எழுதியிருக்காங்க. மாதிரி உழைக்கும் மக்கள், விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள் கஷ்டப்படுறவங்க, அவங்களோட வலிய உண்மையான வலி நம்ம உணர்ற மாதிரியே அந்த கதைகளை வந்து எழுதியிருக்காங்க. வந்து அதனாலதான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இலக்கிய விருது கிடைச்சிருக்கு. இவங்க வந்து ஒரு பிராமண பொண்ணு. இவங்க எழுத ஆரம்பிச்ச காலகட்டத்துல லக்ஷ்மி, அனுத்தமா இவங்க எல்லாமே எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க நார்மலா உள்ள குடும்ப பிரச்சனைகள், குடும்ப கதைகள், மொழியும் பிராமண மொழியா இருக்கும். அவாள் இவாள் வந்துட்டா போயிட்டாதான். ஆனா இவங்க எழுதுனது எந்த மக்களை பத்தி எழுதுறாங்களையோ அங்க போய் அவங்க மொழியில தான் எழுதியிருக்காங்க. இதுல வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எழுதியிருக்காங்க. பெண்கள் வந்து சமமா மதிக்கப்படணும், ஆண்களுக்கு சமமா மதிக்கப்படணும், அப்பதான் நம்ம ஒட்டுமொத்த சமுதாயமே முன்னேறும் அப்படிங்கறது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பீகார்ல இருக்க ஒரு கொள்ளைக்காரனை போய் பார்த்து
அந்த பீகார் கொள்ளைக்காரனை பார்த்து இன்டர்வியூ பண்ணி ஒரு கதை எழுதுறாங்க. இதுக்காக தன் கணவர் கவர்மெண்ட் வேலையவே ராஜினாமா பண்ணிட்டு கூட போயிருக்காங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? ராஜினாமா பண்ணிட்டாரு. அங்க போய் உட்காந்து அவர் அந்த டாக்குமெண்ட் சிங்கு அவர் பேரு, அவர் மகன் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க 400 கொலை பண்ணினவங்க. 4 மணி நேரமா ஃபர்ஸ்ட் அவங்க பயப்படுறாங்க. ஆனா 4 மணி நேரமா இன்டர்வியூ கொடுத்து எப்படிப்பட்டவங்க என்னெல்லாம் சொல்லி முள்ளும் மலர்ந்தது, அவங்களுக்குள்ளேயும் ஒரு மலர் இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவங்க அந்த கதை எழுதினாங்க. ரொம்ப முக்கியமான இன்னும் 2-3 சொல்லிடுறேன். கூட்டு குஞ்சுகள்னு ஒரு கதை. சிவகாசியில தீப்பெட்டி தொழில் இருக்கு பாருங்க இல்லையா? உங்களுக்கு தீப்பெட்டியில தீக்குச்சி எல்லாம் அடுக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்க தான். குழந்தைங்கன்னா நம்ம 1 மணி நேரம் 8-10 மணி நேரம் ரூமுக்குள்ள தீப்பெட்டிக்குள்ள எப்படி குச்சிகளை அடைச்சு வச்சிருக்கோமோ அதே மாதிரி ரூமுக்குள்ள குழந்தைங்களை அடைச்சு வச்சு அந்த குழந்தைங்க அந்த பிஞ்சு விரல் நொந்து போற அளவுக்கு தான் அவங்க இதெல்லாம் அடுக்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் கொத்தடிமை மாதிரியே உள்ளர வச்சு அவங்களுக்கு சம்பளம் கம்மி, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, யூரின் போக முடியாது, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி தான் வளர்த்துருக்காங்க. அதை உள்ள கூடவே இருந்து அவங்க ஒடுக்கப்பட்ட அத்தனையுமே அவங்க எழுதியிருக்காங்க. அதுதான் கூட்டு குஞ்சுகள். சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர், ரெண்டுமே பாருங்க விவசாய சம்பந்தப்பட்டதா இருக்கும். சேற்றுல மனிதர்கள், இன்னொன்னு வேருக்கு நீர், ரெண்டுமே விவசாய தொழிலாளர்கள். என்ன சொல்ற, உழைப்பாளர்களுக்கு இங்க மதிப்பே இல்லை, உழைப்புனாலதான் நம்ம வாழ்றோம், ஆனா உழைப்புக்கு சரியான சம்பளம் கொடுக்காம எல்லாம் சுரண்டுறாங்க அப்படிங்கிறத நல்லா எல்லாத்துக்குமே சொல்றாரு. அடுத்து அலைவாய் கரையினில் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கடல்ல இருக்க மீனவர்கள் எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு நேராவே போய் பாக்குறாரு. அங்க அந்த அம்மா முன்னுரையில அவங்களே எழுதியிருக்காங்க. கவிச்சி சாப்பிடாத நானு அந்த கவிச்சியை டெய்லி போய் பார்ப்பாங்களாம். மீனை பிடிச்சி இது இந்த மீன் அது அந்த மீனுன்னு பக்கத்துலயே நின்று எல்லாமே பார்ப்பாங்க. அந்த மீனவர்கள் கடல்லயே மீனை பிடிச்சிட்டு ஆனா அதுலயே பின்னாடி திருப்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க உயிரெல்லாம் போகுது, எப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு பாக்குறாங்க. சுறா மீன் பிடிப்பாங்களாம். அந்த சுறா மீன்ல அந்த ரெக்கையும் வாழை துவின்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கையும் வாழையும் அது ஃப்ரீ, அது ஒண்ணுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவஸ்தானக்காரவங்க எடுத்து ஃப்ரீயா வாங்கிக்குவாங்களாம். ஆனா அதை ஏற்றுமதி பண்ணி பயங்கரமா லாபம் சம்பாதிப்பாங்க. அது மக்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு அந்த மீனுக்கு மட்டும் காசை கொடுத்துருவாங்க. இதை இவங்க கண்டுபிடிச்சு இதை எழுதி வெளிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் உடனே என்ன சொல்றாங்க, அதுல கோச்சிட்டு வெளியில வந்தோடனே இந்து மக்கள் நீ கிறிஸ்டியன்ல இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை, நீ இந்து சமயத்துக்கு வந்துட்டீங்கன்னா நாங்க உங்களை பாத்துக்குவோம். 2 பக்கமே முதலாளிகளா தான் இருந்திருக்காங்க. ஒடுக்கப்பட்டவர் ஒடுக்கப்பட்டு சுரண்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத அந்த நாவல்ல அவங்க எழுதியிருந்தாங்க. அது மாதிரி உசிலம்பட்டியில பெண் சிசு கொலைகள் நடந்த நம்ம கேட்போம், அவ்வளவுதான். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கேட்டு அந்த பகுதியிலேயே போய் இருந்து அதை விசாரிச்சு அப்படியே கதை கண்ணுல பாக்குற மாதிரி தத்ரூபமா எழுதியிருக்காங்க. அந்த பெண் சிசு கொலைகள்லாம் எதனால அந்த பெண்களை கொலை பண்றாங்க, அதுல இருந்து எப்படி அவங்கள தப்பிக்கலாம், காப்பாத்த வைக்கலாம், இது எல்லாமே எழுதியிருக்கு. அந்த கதை மண்ணகத்து பூந்துளிகள் அப்படின்ட்டு இந்த கதை. குறிஞ்சி தேன், நிறைய கதை சொல்லல, ஒரு 2 மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன். குறிஞ்சி தேன்கிறது நீலகிரியில ஊட்டி இருக்கு இல்லையா, அங்க ஊட்டினவுடனே இப்ப என்ன விளையுது, தேயிலை தான் விளையுது, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா முன்னாடி அப்படி இல்லை. மலைய மக்கள் மலையில என்ன விளையும், தேன் எடுப்பாங்க, திணை எடுப்பாங்க, கிழங்கு, இப்படிதான் இருந்தது. பணக்காரர்கள் தேயிலை உற்பத்தி பண்ணா நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி அவங்க வாழ்க்கை முறையவே மாத்தி தேயிலை பயிரிட வச்சாங்க. இதனால அவங்க எவ்வளவுலாம் வேதனைப்பட்டாங்க. அதுல ஒரு ஹீரோயின் வர மூவா அதை படிச்சுட்டு அந்த ஹீரோயின் செத்து இருந்தா கூட பரவாயில்ல, அந்த கதையை படிச்சுட்டு கண்ணீர் விட்டு சொன்னாராமா. இந்த அளவுக்கு அவருடைய கதைகள் இருக்கும். இந்த கதைகள் நிறைய இருக்கு. அதை நீங்க சொன்னோம்னா எனக்கு இங்க டைம் பத்தாது. இது தவிர வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறாங்க, 3 வாழ்க்கை வரலாறு. டாக்டர் ரங்காச்சாரின்னு ஒரு டாக்டரை பத்தி எழுதியிருக்காரு. பறக்கும் டாக்டர்னு நீங்க கேள்விப்பட்டிருக்க, 5 ரூபா டாக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் பறக்கும் டாக்டராமா. என்ன சொன்னோம்னா பணக்காரருக்குமே அவர் பாப்பாரு, 5 பைசா காசு இல்லாதவங்களுக்கு பாப்பாரு. ஆபரேஷன் நம்ம கார்லயே ஆபரேஷன் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு யாருக்கு வேணாலும் பாப்பாரு. அவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க. மக்களுக்கு இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்கிறத நேரடியா போய் தரவுகள் எல்லாம் தெரிஞ்சு இவங்க எழுதியிருக்காங்க. 2வது பாரதியாரை பத்தி பெண்ணுடைய சிந்தனையில இருந்து இவங்க எழுதியிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி, இது யாருக்கு தெரியாது. நிவேதிதா அம்மையார பாரதியார் பார்க்க போனப்ப
உங்க மனைவி எங்க பாரதியார்னு கேட்டாங்களா அவங்க. ஐயோ, நீயே பெண் உரிமை பேசுற உன் பொண்டாட்டிய கூட்டி வரலையான்னு கேட்டாங்களா நிவேதிதா. இனிமேல் எங்க போனாலும் ஒய்ஃபை கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்ன பாரதியார் இறந்தப்போ அவங்க மனைவி செல்லம்மாவுக்கு என்ன பண்ணாங்கன்னா மொட்டையடிச்சு மூளையில தான் உட்கார வச்சாங்கன்னு சொல்லிதான் அவங்க அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த பெண்களுக்கு உரிய மூட நம்பிக்கையினால பெண்கள் எப்படி பாடுபடுறாங்கிறது அந்த புக்குல எல்லாத்துலயுமே கொண்டு வந்துருவாங்க. மூணாவது பாதையில் பதிந்த அடிகள். இதோட நிறுத்திக்கிறேன் நானு, ரொம்ப டைம் ஆகுது. பாதையில் பதிந்த அடிகள்ங்கிறது மணலூர் மணியம்மை. மணியம்மை கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மணலூர் மணியம்மைங்கிறவங்க ஒரு பிராமண பொண்ணு. அவங்க அப்பா இல்ல, 10 வயசு பொண்ணு 35 வயசு வக்கீலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா 27 வயசுலயே விதவாயிட்டாங்க, கணவர் இறந்துட்டாரு. சொந்த வீடு மணலூருக்கே வந்துருச்சு. வந்த உடனே மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா, அதுவும் மற்ற சமூகத்தை விட பிராமண சமூகத்துல வெள்ளை சேலை கொடுத்து மொட்டை அடிச்சு மூளையில உட்கார வச்சிருவாங்க. அது முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்து காந்தியடிகளை பார்த்து அந்த தேசியம் பெண்கள்லாம் வெளியில வரணும், கிராமத்துக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டுட்டு வெளியில வர்றாங்க. ஏன் ஆணு பெண்ணுக்கு எதுக்கா வித்தியாசம் வைக்கிறேன்னு சொன்னாங்க. வேஷ்டி சட்டை தான் அந்த அம்மா போட்டாங்க. ஆண்கள் மாதிரியே முடிய கிராப் வெட்டிக்கிட்டாங்க. பாதுகாப்புக்காக போய் சிலம்பம் கத்துக்கிட்டாங்க, சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டாங்க. விதவை அந்த காலத்துல செருப்பு போடக்கூடாதான், கொடை பிடிக்க கூடாதான். நான் மனசு தானே, நான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களுடைய இடத்துலயே வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் உங்களால தானே நாங்க நல்லா இருக்கோம்னு டபுள் சம்பளம் கொடுப்பாங்களாம். ஊர்ல இருக்க பண்ணையார்களடி டபுள் சம்பளம் கொடுத்தா எல்லாரும் எங்கள்கிட்டையும் கேட்பாங்கன்னு பயங்கர போட்டியாகி அதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிலத்தெல்லாம் பிடிக்கிட்டாங்க. இருந்தாலும் அங்க இருக்க தலித்து தொழிலாளர்களும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவுமே அவங்க சேர்ந்தே இது பண்றாங்க. காங்கிரஸ்ல அந்த அம்மா இருக்கும்போது காங்கிரஸ்ல இருக்க பணக்காரங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவரை வந்துட்டு ஒடுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு இந்த அம்மா திருப்பி கம்யூனிஸ்ட்ல சேர்ந்துடுறாங்க. அங்க போனாலுமே பெண்களுக்கு உரிமை கிடையாது. நீ வேணா சப்போர்ட் பண்ணு, ஆனா எலெக்ஷன்ல நிக்க முடியாதுன்னு இன்னொருத்தர் நிக்கிறாரு. இந்த அம்மா சப்போர்ட் பண்ணி அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மணியம்மா கட்சின்னு தான் சொல்லுவாங்க. அம்மா கட்சின்னு அப்பவே இருந்திருக்கு, அதுதான் அம்மா கட்சினா மணலூர் மணியம்மா கட்சி. அவங்களால அந்த கம்யூனிஸ்ட் அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கப்புறமும் பண்ணையார்கள் வந்து இந்த அம்மா இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போயிட்டு வரும்போது ஒரு பண்ணையார் வீட்டுல இருக்க ஒரு மான், கொம்பு மான் வந்து இது பண்ணி விட்டு அது பின்னாடி அந்த அம்மாவை குத்தி கொலை பண்ணி செத்துட்டாங்க. விபத்துன்னு சொல்றாங்க. அது விபத்தா கட்சியின் சதியானே இவங்க கேட்டிருக்காங்க. இன்ன வரைக்குமே மாடு முட்டி கேட்டதுண்டு, மான் முட்டி கேட்டதுண்டா, ஆடு முட்டி கேட்டதுண்டு, ஆமை முட்டி கேட்டதுண்டா, அம்மா மணியம்மா அநியாயமா போனாயேன்னு சொல்லிட்டு வாய் வழியா இன்னமே அந்த ஊர் மக்கள் எல்லாம் பாடிட்டு இருக்காங்கிறத கேட்டு கேள்விப்பட்டு அங்கேயே போய் எல்லாத்தையும் விசாரிச்சு இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க இந்த ராஜம் கிருஷ்ணனுடைய புத்தகங்கள்லாம் படிங்க. ஒவ்வொரு புத்தகமே அங்க நடந்த வாழ்க்கை வரலாற அப்படியே ரத்தமும் சதையுமா நமக்கு காட்டுது. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக நான் ராஜம் கிருஷ்ணனை பத்தி படிக்க ஆரம்பிச்சு 4-5 கதைகள் 5-6 கதைகள் படிச்சுட்டேன், சிறுகதைகள்லாம் படிச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். மனவை இலக்கிய வட்டத்துக்கு நன்றி.